Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவதூதர்களை குறித்த விவரம் இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா கேட்டிருக்குது, they hear the voice of God's word என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி, இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில போட்டு நீங்கள் பேசும்போது தேவதூதர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆகிய சத்தத்தை நீங்க கொடுக்கணும். வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சத்தம் யாரு கொடுக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கையை வைத்துட்டு சொல்லுங்க. வார்த்தை என்னிடத்துல இருக்கிறது? பைபிளை தூக்கி சொல்லுங்க. வார்த்தை இங்கே இருக்கிறது, சத்தம் நான் கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தேவதூதர்கள் கேட்க வேண்டும். பிறகுதான் தேவதூதர்கள் கிரியை செய்ய முடியும். கேட்டா என்ன செய்கிறார்கள் தேவதூதர்கள்? அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? கட்டளையின்படி, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவது ஏன் முக்கியம்னா, அதை கேட்டுதான் தேவதூதர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி, அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்கலனா அவர்கள் கேட்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆகையால் அவர்கள் செய்கிறதும் முடியாமற் போகிறது. நல்லா விளங்கிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசவில்லை என்றால் அவங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, சத்தமும் கேட்காது, அவங்க ஒண்ணும் செய்ய போகிறது கிடையாது. தேவதூதர்கள் யார்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. 21ஆம் வசனம் இல்லையா? அப்ப தேவதூதர்கள் யார்? பணிவிடை செய்கிற ஆவிகள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அதே தான் சொல்லி இருந்துச்சு. பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள் தான் தேவதூதர்கள். நமக்கு பணிவிடை செய்யும்படியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். என்ன பணிவிடை செய்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருடைய வார்த்தை நிறைவேற வேணும். நல்லா புரிஞ்சுங்க, திரும்பவும் சொல்றேன். தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்யறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கிரியை செய்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள். ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம வீட்டுல வந்து பாத்திரம் வளர்க்கிறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பணிவிடை செய்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். வசனத்தில் சொல்லி இருக்கு, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். தேவதூதர் ஊழியம் நமக்கு வேண்டுமென்றால் வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். வார்த்தை சரியாலன தேவதூதர் ஊழியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆதி முதற்கொண்டு பெரிய பரிசுத்தவான்கள் இந்த தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்தவர்களை பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் தேவதூதன் நமக்கு வந்து உதவி செய்வார் என்பதை கிளைம் பண்ணாங்க, உரிமை பாராட்டினார்கள், தங்களுடைய வாயை திறந்து சொன்னார்கள், தேவதூதர் என்னை காக்கிறார் என்று. ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக. அப்ப கூட சொல்றார், பெண் பார்க்கிற விஷயத்துல கூட சொல்றார், நீ போ, என்னுடைய தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். சொன்னாரா இல்லையா? அதனாலதான் போன உடனே கரெக்டா இவரும் போகிறாரு, கரெக்டா அந்த பொண்ணு வருது, கரெக்டா கனெக்ஷன் கிடைக்குது, கரெக்டா சந்திக்கிறாங்க, கரெக்டா எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு திரும்ப வருகிறார்கள். தேவதூதர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை, கர்த்தர் தேவதூதர்கள் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை, அதை வாயை திறந்து அவருடைய விசுவாசத்தை பேசினார்கள். பிரசங்கி தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேணும், சத்தத்தை கேட்கணும். சத்தம் யார் கொடுக்கிறது? நாம கொடுக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையை பேச வேணும். அவர்கள் யார்? பணிவிடைக்காரர்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றுவார்கள் அவர்கள். நான் திருப்புவோம், பிரசங்கி 5. இது அருமையான வசனம். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம்ன்றதை காமிச்சிடுறேன்.
1, 2 வசனங்கள். அப்புறம் 6. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, எத்தனை பேர் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ? நல்ல கவனிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட வேணாம். தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிச்சு பாடி அவரை ஆராதிக்கிற வேளையில மூடர்கள் செய்கிறது போல செய்ய வேணான் இருக்குது. என்ன மூடர்கள் என்ன பண்றாங்க? அங்க போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க பாடுறதும் என்னன்னு அவங்களுக்கு விளங்கல, எதுவுமே விளங்குறது இல்ல. அவங்க எதையோ ஒண்ணு போய் சடங்காச்சாரத்தையும் சம்பிரதாயங்களையும் செய்து முடிச்சிட்டு கடகடன்னு உட்கார்றாங்க, எந்திரிக்கிறாங்க, முட்டி போடுறாங்க, என்னத்தையோ பண்றாங்க, முடிச்சிட்டு போய்கிட்டா இருக்க. அது மூடர்கள் செய்கிற பலி. அவர்களுக்கு ஒண்ணும் தெரியல, அதுக்கு விளங்கவும் இல்லை, அது ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. தேவாலயத்துக்கு போகும்போது நீ சரியா நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடர் பலி விடுறத போல வாயை திறந்து கட கட கடகடன்னு எதையோ ஒப்பிக்க வேணாம். நிறைய இடத்துல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்பவும் அதுதான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னாலும் அதுதான். அது ஒண்ணுமே அர்த்தமே இல்லாம போயிடுது. வார வாரம் அதுதான், திருப்பி திருப்பி கட கட கடகடன்னு சொல்லி விட்டுருவாங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்றது மாதிரி அது சொல்லி சொல்லி அவங்களுக்கே அழுத்து போச்சு. அது சொல்றது அவங்களுக்கே விளங்காத மாதிரி சொல்றாங்க. இப்ப கட கட கடகடன்னு பரமண்டலங்கள் பிதாவே இப்படி சொல்றாங்க. பொறுமை இல்லை இப்போ அவங்களுக்கு. ஒன்னும் அர்த்தம் ஆகல. அது வாயை திறந்து சும்மா எதையாவது ஒண்ணு அலப்பி பேசி மூடர் பலியிடுறது போல, மூடர் ஆராதிக்கிறது போல ஆராதிக்க வேணாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், நல்ல கேளுங்க, அது என்ன? ஜெபிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது எதையாவது ஒண்ணு பேசக்கூடாது. தப்பான காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவரே எனக்கு என்னத்துக்கு இப்படி சோதனை கொடுத்திருந்தீர், எப்போ என்ன போட்டு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீர், என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிறீர், என்ன நாசமாக்குனது போதாதா, என்ன நொறுக்குனது போதாதா? கேட்டிருக்கீங்களா? ஹலோ, சிலர் சிரிக்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆராதனை இல்லை, நிறைய பெந்தகோஸ்து ஆராதனையில கேட்டிருப்பீங்க. என்ன நொறுக்கி 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 என்ன பதம் பார்த்துட்டீர் ஆண்டவரே, இனிமேலாவது என்ன உருப்பட விடும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் உருப்படுறது இல்லைன்னா அதனாலதான் உருப்படுறது இல்லை. ஏன்னா அவருடைய ஜெபமே தப்பு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், வாயை திறந்து வேற ஏதாவது சும்மா கடகடன்னு பேசாதீங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க, தேவனை குற்றம் சாட்டாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் மேல பழிய போடாதீர்கள். தேவன் தான் இதெல்லாம் கொண்டாந்தார், என்ன நாசமாக்கினார் பேசாதீர்கள். ஒண்ணு விளங்கலன்னா பேசாம இருந்து கவனியுங்கள். ஆண்டவரே நீதானே எனக்கு இப்படி பண்ண, நீதானே எனக்கு இதை வச்ச, பேசக்கூடாது. சரியான காரியங்களை, சத்தியங்களை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை பேச வேணும், விசுவாசத்தை பேச வேணும், அவிசுவாசத்தை பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அவசரத்துல கடகடன்னு இது தேவன் தான் அப்படி பண்ணிட்டாரு, என்ன அடிச்சு நொறுக்கிட்டார் சொல்லாதீர்கள். கொஞ்சம் அமைதலாயிருங்கள். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஹலோ, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போதும், ஸ்தோத்திரிக்கும் போதும் அளவா அளந்து பேசணும். வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு பேசி அழுதுட்டு போக கூடாது. அது ஆராதனை கிடையாது. சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் ஆராதனை. போய் நல்லா அழுதுட்டு ஏதோ என்னத்தையோ பண்ணிட்டு ஆண்டவர் மேல எல்லாம் பழியும் போட்டுட்டு ஆண்டவர் நல்லா திட்டிவிட்டு இப்படி எல்லாம் நீர்தான் ஆண்டவரை பண்ணிருன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு பதில் இல்லாம பேசாம வீட்டுக்கு போறது ஆராதனை கிடையாது. அது ஆராதனை கிடையாது. 6ஆம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது. வாயில பேசுறதுனாலே பாவம் செய்திடலாம் வசனம் சொல்லுது. சும்மா உட்கார்ந்த இடத்துல வேற ஒண்ணும் செய்யாம வெறும் பேசிய பாவம் செய்யலாம். ஆகையால் ஜாக்கிரதையா இருக்க வேணும். வாய் பாவம் செய்யும்படி உனக்கு இடம் கொடுக்காது என்று சொல்லுகிறது. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கூட சொல்லுங்க, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாத. தூதன் பக்கத்துல நிக்கிறாங்க. ஹலோ, பக்கத்துல பாருங்க, ஏதாவது தூதன் நிக்கிறாங்க, நிக்கிறான்னு வேதம் சொல்லுது. தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்துல இருக்கிறார்களாம் வேதம் சொல்லுது. அது புத்தி பசங்கனால் நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லாத. தேவதூதர் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தேவதூதர்கள் பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையாய் பேசு என்று வேதவசனம் சொல்லுகிறது.
சுருக்கமா பேசு என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று தேவ வசனம் சொல்லுகிறது. தேவதூதர் பக்கத்துல நிக்கிறாங்க. பேசுறத பேசிவிட்டு என் புத்தி பேசுகிறனால அப்படி பேசுறேன், தெரியாம பேசுறேன்னு சொல்லாதீர்கள். தேவதூதன் ஆண்டவர் இல்ல, அவர் பொறுத்துட்டு இருக்க மாட்டார். நீங்க சொல்றதுதான் தேவதூதன் செய்வார். தேவதூதனுக்கு முன்பா என்ன சொல்லாத, நான் புத்தி பேசுகிறனால அப்படி பேசிட்டேன்னு சொல்லாத. எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவதூதன் பக்கத்திலே இருக்கிறாரு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை யோசிச்சுட்டு கூடவே தேவதூதன் வருகிறார், உங்களை சுற்றி நின்று பாதுகாக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறார். தேவதூதர் உங்கள் கூட இருந்து பாதுகாக்கிறார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேவதூதர் கூடயே இருக்கிறதுனால தேவதூதர்கள் எப்படி வேலை செய்வாங்க? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க வாயை திறந்து பேசும்போது அவர்கள் வேலை செய்வார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என்னை ஆபத்திலிருந்து நீக்கி விலக்கி காப்பார் என்று நீங்க சொல்லும் போது அதை அவர்கள் செய்கிறார்கள். அந்த சத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் உங்களுக்கு என்று ஊழியம் செய்கிறார். நீங்க வேற ஏதாவது பேசும்போது தேவதூதர்கள் கோபம் தான் வருது. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து அப்புறம் புத்தி பசங்கனால பேசினா அப்படி பேசின இப்படி பேசுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. தேவதூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையா நாம் பேசுவோம். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவோம். அன்றாடம் நமக்காக தேவதூதர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் நம்மை காக்கும்படியாக.